ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 33. காலத்திற்கு ஏற்ப இப்போ எல்லாமே மாறிவிட்டது. இன்று கையால் துணி துவைப்பதே ரொம்ப குறைவு. எல்லாம் வாஷிங் மிஷின் தான். இதில் எங்கே இருந்து நீளம் போடுறது? அந்த பழக்கமே இப்போது எங்கேயும் இல்லை. துவைத்து இஸ்திரி போட்டு கொடுத்தவதை அடுக்கி வைத்தது சுமித்ராதான். அவனுக்கான மாற்று உடையும் எடுத்து வந்திருந்தாள். பகலில் அவன் தூங்க மாட்டான். ஆனாலும் சும்மா படுத்தபடி ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தான். பக்கத்தில் படுத்த சுமித்ரா தூங்கி போனாள். சிறு பெண்ணாய் தூங்கி கொண்டிருந்தவளை பார்த்தவனுக்கு இவளை புரிஞ்சிக்கவே முடியலை. அமைதியான பெண் என்று அவன் நினைத்திருந்தான். அப்படி இல்லை என்று இப்போது தெரிகிறது. அதே சமயம் அடாவடியாகவும் தெரியலை என்று நினைத்தவனிடம், அவ எப்படி இருந்தாலும் அவதான் உன் பொண்டாட்டி, அவளை நீ சமாளித்துத்தான் ஆகணும் என்று அவன் மனசாட்சி சொல்லியது. மாலை நேரம் குடும்பத்தோடு அவர்கள் கோவிலுக்கு சென்றார்கள். சாமிக்கு புடவை எடுத்து சாத்தி மாலை வாங்கி போட்டு இன்னும் சில நேர்த்திக்கடனை முடித்து சாமி கும்பிட்டு கிளம்பினார்கள். வெளியே வரும்போது சுப்புலட்சுமியின் கணவருக்கு ஒரு ஃபோன் வரவும் எடுத்து பேசியவர், நான் உடனே கிளம்பணும் என்றவர் அவருடைய காரை எடுக்க அது மக்கர் பண்ண, அடடா, அவசரமாக போகும்போது தான் இப்படி எடக்கு மடக்கு பண்ணும் என்று புலம்பியவர், 1 மணி நேரத்தில் வந்துடுவேன், உன் காரை கொடு. தீனாவின் காரை வாங்கி கொண்டு கிளம்பினார். தீனா அவர்களுடைய காரை பேனட்டை திறந்து ஏதோ செய்தான். நல்ல வேளை, கார் கிளம்பி விட்டது. அப்பாடி, மெக்கானிக்கை வர சொல்லித்தான் போகணுமோன்னு நினச்சேன். நல்ல வேளை நீ காரை சரி பண்ணிட்ட என்றார் சுப்புவின் மாமனார். தீனா டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொள்ள சுமித்ரா மறுபுறம் ஏறி முன்பக்க சீட்டில் கணவனுடன் அமர்ந்து கொண்டாள். தீனாவுக்கு ஆச்சரியம். வரும்போது கூட வெறும் காரில் பின்னாடி தானே உட்கார்ந்து இருந்தா. இப்போ பின்பக்கம் இடம் இருக்கு. அக்கா கூடவோ பிள்ளைகள் கூடவோ கூட உட்காராமல் சிரித்த முகத்துடன் அவன் அருகே அமர்ந்து வந்தவளை பார்த்தவனுக்கு, என்னருகே உட்கார்ந்து வருவதில் இவளுக்கு பிரச்சனை இல்லை, அப்ப எது பிரச்சனை என்ற கேள்விதான் வந்தது. கண்டிப்பா இவகிட்ட கேட்கணும் என்று நினைத்து கொண்டான். வீட்டிற்கு வந்தவர்கள் சாப்பிட்டு கிளம்பினார்கள். சுப்புவின் கணவரும் வந்து விட்டார். பெரியவர்கள் கணவன் மனைவி இருவருக்கும் பட்டுச்சேலை, வேட்டி, சட்டை, பழங்கள், ஸ்வீட் வைத்து வெற்றிலை பாக்குடன் பணமும் வைத்து கொடுத்தார்கள். அவர்களை விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிய சின்னவர்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு கிளம்பினார்கள். வரும்போது குடும்பத்தார் அத்தனை பேரும் நிற்கும் போதே பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டாள். ஏண்டி முன்னாடி உட்காரு என்று சுப்பு சொல்லியும் அவள் கேட்கலை. எனக்கு இங்கே உட்கார்றதான் வசதியா இருக்கு, போகும்போதே தூங்கிடுவேன் என்றாள். அவளை உற்று பார்த்த சுப்புலட்சுமி தம்பியிடம் வந்தவள், காரை மாத்து, இல்லைனா சுமித்ரா கூட போக வர வேற கார் வாங்கு என்று மெல்லிய குரலில் சொன்னாள். தலையை ஆட்டிய தீனா அனைவரிடமும் விடைபெற்று காரை எடுத்தான். வெளியே ஊரை விட்டு வந்தவன் ஓரிடத்தில் காரை நிறுத்திவிட்டு அவன் அமைதியாக இருக்க, முதலில் எதற்கோ அவன் நிறுத்தி இருக்கிறான் என்று கண்டுக்காமல் இருந்த சுமித்ரா 10 நிமிடம் ஆகியும் அவன் கார் எடுக்காமல் அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்கவும், ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சோ என்று பயந்து போனவள், மாமா மாமா ஏன் சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்று அவள் பின்பக்கம் இருந்து பதறியபடி கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு நீ பதில் சொன்னாதான் கார் இங்கே இருந்து நகரும் என்றவன் அவள் பக்கம் திரும்பி, நீ ஏன் என்னோட காரில் மட்டும் முன்னாடி உட்கார மாட்டேங்கிற என்று நேரடியாய் கேட்க, முதலில் திருத்திருவென விழித்தவள் பிறகு சமாளித்து, சும்மாதான், இங்கேயே உட்கார்ந்து பழகி போச்சு என்றாள். அவன் பதிலே சொல்லாமல் அவளை பார்த்தபடியே இருக்க, என்ன மாமா ஏன் இப்படி பார்க்குறீங்க என்று தயங்கியபடி கேட்க, நான் கேட்டதுக்கு உண்மையான பதிலை சொன்னால்தான் கார் நகரும், இல்லைனா நீ சொல்லும் வரை விடிஞ்சா கூட காரை எடுக்க மாட்டேன் என்றான். சுமித்ரா பயந்து விட்டாள். இந்த இடம் ஊரை விட்டு எங்கோ நடுக்காட்டின் இடையே இருந்தது. இந்த நேரத்தில் இங்கே இப்படி இருப்பது சரியில்லை என்று பயந்தவள், ப்ளீஸ் மாமா வீட்டுக்கு போகலாம் என்றாள். ஓ, அப்போ உன்கிட்ட கேள்வி கேட்ட நான் முட்டாள், நீ புத்திசாலி, சரி அப்படியே வச்சுக்க, ஆனால் உண்மையான பதில் வந்தால் தான் கார் நகரும் என்றவன் கார் கண்ணாடியில் சாய்ந்து கொண்டு முன்புற சீட்டில் காலை தூக்கி போட்டுக்கொண்டு கைகளை தலையின் பின்னே கட்டிக்கொண்டு காலை ஆட்டிக்கொண்டு இருக்க, அவன் பதில் சொல்லாவிட்டால் காரை எடுக்க மாட்டான் என்று புரிந்தது. தலையை குனிந்து கொண்டவள், அந்த சீட் என்னோடது இல்லை என்றாள்.
அப்படின்னா என்று அவன் புரியாமல் பார்க்க, இந்த கார் புதுசாக வாங்கினதில் இருந்து அந்த சீட்டில் இதுவரை யார் உட்கார்ந்திருக்கா என்று கேட்க, அவனுக்கு பட்டென்று ஞாபகம் வர, யார் உட்கார்ந்திருந்தா என்ன, நீ உட்காரக்கூடாதுன்னு இருக்கா என்று சற்று கோபமாக கேட்க, ப்ளீஸ் மாமா கோபப்படாதீங்க, நான் பல முறை உங்கள் கூட அவங்கள பார்த்தபோது எல்லாம் அதே சீட்டில் அவங்க இருந்து தான் பார்த்துருக்கிறேன். அது அவங்க இடம், அங்கே உட்கார எனக்கு விருப்பம் இல்லை. என் இடம் எதுன்னு எனக்கு தெரியும். ஊருக்காக நான் அங்கே உட்கார முடியாது என்றாள். ஓ, அவள் உட்கார்ந்த சீட்டில் நீ உட்கார மாட்டாய். அப்படின்னா அவள் கூட வாழ்ந்த என் கூட நீ வாழ மாட்டியா? வெறும் கார் சீட், உயிர்ப்பில்லாத உயிரில்லாத ஒன்று, அதில் அவள் உட்கார்ந்தான்னு உட்கார மாட்டேங்கிற. அப்போ நானும் அவள் கூட இருந்தவன் தான். அப்போ என்னையும் வேண்டாம்னு ஒதுக்கிடுவியா? இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவ என்னை பற்றி தெரிஞ்சும் என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? திருமண பேச்சை என் அம்மா எடுத்த போதே என் நிலையை சொல்லித்தானே உன்கிட்ட சம்மதம் வாங்கினேன். இப்போ அவ தொட்ட எதுவும் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? அப்போ என் வாழ்க்கை, உன் வாழ்க்கை கடைசி வரை இப்படியே இருக்க போறியா என்றவன் கோபமாக கேட்க, இருக்க முடிந்தால் இருந்து விடுவேன் என்றாள் மனதிற்குள். அவள் அமைதியை புரிந்து கொண்டவன், நீ இருக்கலாம், நான் அப்படி இருக்க முடியாது. முழு மனசோட தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனி என் வாழ்வில் மேனகா இல்லை. நீயும் நானும் சேர்ந்து தான் நாம் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் வாழணும். அவள் என் பாதுகாப்பில் இருப்பாள், அவ்வளவுதான். உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ தலைய ஆட்டிட்டு இப்போ இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் என்றான் முறைப்புடன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்குங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரில் உங்கள் கூட அந்த சீட்டில் உட்கார்ந்து போகிறத பற்றி ரொம்ப கேவலமாக பேசி கேலி செஞ்சு சிரிச்சிருக்காங்க என்றாள். என்னது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணினாங்களா? என்ன சொன்னாங்க என்று கேட்க, நான் மட்டுமில்லை, நம்ம வீட்டு ஆட்கள், ஏன் இந்த ஊரே அவங்க அந்த சீட்டில் உங்கள் பக்கத்தில் அமர்ந்து போனதை பார்த்துருக்கு. அப்போ தான் ஒரு முறை சிக்னலில் உங்கள் 2 பேரையும் பார்த்ததும் பஸ்ஸில் இருந்த என் தோழிகள், என்ன சுமி, உன் மாமா உன் சக்கலத்தியா கூட இருக்காரு, 2 பேரும் நகர்வலம் போகிறாங்க பாரு என்றாள் பவி. ஏண்டி சுமி, உனக்கு கல்யாணம் பண்ண பிறகு நீ எங்கேடி உட்கார்ந்து போவ என்று பிரபா கேட்க, அவளெல்லாம் உட்கார முடியாது. மகாராஜாவும் ராணியும் நகர்வலம் போகும்போது இவ சேடிப்பெண் மாதிரி பின்னாடி நின்று கவரிதான் வீசணும் என்றாள் பவி. சேச்ச இல்லடி, அந்த அளவு மோசமாயெல்லாம் போக மாட்டாள் சுமி என்றாள் ஒருத்தி. ஏண்டி சுமி, உனக்கு கல்யாணமானதும் நீயும் அந்த மேனகாவும் உன் மாமா கூட மாறி மாறி என்று அவள் ஏதோ சொல்ல வர, நிறுத்துடி, வாயை மூடுடி என்று சுமித்ரா கத்தி இருக்க, எங்கள் மேலே ஏண்டி கோபப்படுற? நாளைக்கு நீயும் அந்த சீட்டில் தான் உட்காந்து அப்படித்தான் போக போகிறாயின்னு தான் நாங்கள் சொன்னோம். நீ என்ன நினச்ச என்று நக்கலாக கேட்க, நான் எதுவும் நினைக்கல, நீங்கள் எல்லாரும் வாயை மூடுங்க என்றாள் சுமித்ரா. சரிடி, நாங்கள் என்ன நடக்க போகிற உண்மையைத்தானே சொன்னோம். நாங்களும் இந்த ஊரில் தாண்டி இருக்கிறோம். உன் கல்யாணத்துக்கு பிறகு நீ உன் மாமாவோட இதே காரில் போகத்தானே போகிற, நானும் பார்க்கத்தானே போகிறேன். எங்ககிட்ட மாட்டாமலா போவாய் என்றாள் ஒருத்தி. கேட்ட அன்று அழுததைப் போலவே சுமித்ரா இப்போதும் கேவி கதறி அழுக நொந்து போனான் தீனா. சே, பொண்ணுங்களா அவங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசி சின்ன பொண்ணு இவ மனசை நோகடிச்சிருக்காங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு கருத்து சொல்கிறது அநாகரிகம். அதை செய்ததும் இல்லாமல் இப்படி அவன் மனசை நோகடிச்சிருக்குதுகளே. அதுகளுக்கு என்ன தெரியும் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது என்று. அவர்களை மனதினுள் திட்டியவன் காரை விட்டு இறங்கி அவள் பக்கம் போய் அமர்ந்தவன் முதல் முறையாக அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்தவன். சாரி சுமி, நான் வேணும்னு எதையும் செய்யலை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவளை நான் காப்பாற்றினேன் என்றவன். வா, நாம் வீட்டுக்கு போகலாம் என்றவன் முன்புறம் வந்து காரை எடுத்தவன். ப்ளீஸ் அழாத பாப்பா என்றான். பாப்பா என்று அவன் சொன்னதும் அவளுக்கு இன்னும் அழுகை வந்தது. அழாதடி ப்ளீஸ் என்றபடி கார் ஓட்டினான். சுமித்ராவிற்கு ஆச்சரியம். மாமா ப்ளீஸ்னு சொல்கிறார், அவர் இப்படியெல்லாம் பேச மாட்டாரே யாரிடமும் என்று தோன்றியது. உண்மைதான், அவன் யாரிடமும் இப்படி பேசினது கெஞ்சினது இல்லைதான். அனைவரிடமும் அதட்டி அதிகாரம் பண்ணித்தான் அவனுக்கு பழக்கம். ஆனால் இன்று சுமையின் மனநிலை அறிந்தவனுக்கு அத்தனை குற்ற உணர்வு. அதனால்தான் ப்ளீஸ் போட்டான். கார் வந்து நின்றதும் முகத்தை தொடச்சுக்க
என்றவன் கேட்டை திறந்து காரை உள்ளே கொண்டு வந்து நிறுத்தியவன் இறங்கி அக்கா வீட்டில் கொடுத்ததை எடுக்க சுமையும் இறங்கினாள். ஹாலில் தம்பியும் தங்கையும் படித்து கொண்டு இருக்க தனம் அங்கே தூங்கி விழுந்தபடி இருந்தார். உள்ளே வந்தவர்களை பார்த்ததும் எழுந்து கொண்ட தனம், வாங்க, நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்களா என்று கேட்க, என்ற சுமித்ரா அவள் அறைக்கு போக, சுமி, மாடிக்கு போய் ட்ரெஸ் மாற்றிக்க, நான் வரேன் என்றான். ஐயோ, இது என்ன? இத்தனை நாள் சும்மா இருந்தவர் இன்னைக்கு அம்மா முன்னாடி இப்படி சொல்கிறாரு. போகாமல் இருக்க முடியாதே, போக மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. தம்பியும் தங்கச்சியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவள் மாடி ஏறி போக அங்கே உட்கார்ந்த தீனா, அக்கா, ஒரு டம்ளர் பால் சூடாக கொண்டு வா என்றவன் திரும்பி இவர்களிடம், என்ன, இன்னைக்கு ஒழுங்காக படிச்சிங்களா, இல்லை உங்கள் அக்கா இல்லைன்னு டிமிக்கி கொடுத்துட்டீங்களா என்று கேட்க, படித்தோம், அதுதான் காவலுக்கு அம்மாவை வச்சுட்டு தானே சுமி போயிருக்கா என்று விசித்ரா சொல்ல, ஆமாம், அதுதான் பார்த்தேனே, உங்கள் அம்மா தூங்கினதை, உங்கள் அம்மா தூங்கினதையும் நீங்கள் படித்ததையும் என்றான். ரொம்ப சீன் போடாதீங்க மாமா, அக்கா உங்கள் அறைக்கு போயிட்டா, நீங்களும் போங்க என்றாள் விசித்ரா. ஒற்றை விரல் நீட்டி அவளை பத்திரம் காட்டியவன் அக்கா கொடுத்த பாலை வாங்கி கொண்டு மாடி ஏறி சென்றான். அறையில் சுமித்ரா நைட்டிக்கு மாறி இருக்க அவளிடம் பாலை கொடுத்தவன், சூடா இருக்கு, குடி, அழுததுக்கு நல்லா இருக்கும் என்று கொடுத்தவன் அவள் முன்பாகவே கைலியை கட்டி கொண்டு வந்தவன் கட்டிலில் அமர்ந்து கொண்டு சுமித்ராவை கைப்பிடித்து இழுத்து தன்னருகே வைத்து கொண்டவன் அவள் சின்ன கைகளை எடுத்து தன் பெரிய கைகளில் வைத்து கொண்டவன், சுமி, நடந்த எதையும் யாராலும் மாற்ற முடியாது. ஆனாலும் மேனகா என் வாழ்க்கையில் எப்படி வந்தான்னு என் நண்பர்களுக்கு தெரியும். அம்மா அக்காவுக்கு அந்த அளவு பரந்த நோக்கம் இந்த விஷயத்தில் இருக்காதுன்னு தெரியும். அதனால தான் நான் அவளை பற்றி அவங்க கிட்ட எதுவும் சொன்னது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என் அம்மா இயல்பான பரந்த நோக்கம் கொண்டவங்களாக இருந்திருந்தா மேனகாவை நான் என் அம்மா கிட்டத்தான் ஒப்படைச்சு அவளுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். உனக்கே தெரியும், ஆயா அந்த காலத்து மனுஷி. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நட்பு இருக்கும் என்பதையே அவரால் ஏற்றுக்க முடியாத காலத்து பெண். அவங்க அக்காவும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அவங்களை குறை சொல்ல முடியாது. இந்த சமூகம் அப்படி. ஏன், இந்த காலத்து பெண் தானே உன் தோழிகள், அவங்க கூட உன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம தானே உன்னை நக்கல் நையாண்டி செய்து அள வச்சாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க இவங்களே இப்படி என்றால் என் அம்மாவும் அக்காவும் பற்றி சொல்லவே வேண்டாம்.